السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பான ஜமாத்தார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் கிருபையால் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு குர்ஆனின் விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் முழுமையாக கபூல் செய்வானாக. ஆமீன். இன்றைய நாளை அல்லாஹு தஆலா பரக்கத்து நிறைந்த நாளாக, ரஹ்மத் நிறைந்த நாளாக, கெட்ட முடிவுகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், திடீர் மரணங்களை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், ஷைத்தான்களுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெற்ற நாளாக அல்லாஹ் நமக்கெல்லாம் இந்த நாளை அமைத்து தருவானாக. ஆமீன். சங்கையானவர்களே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்கிற சூரா, அதை பற்றி சில விஷயங்களை நாம் நேற்று தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு அந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிற ஆயத்துகளின் அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்வதோடு அதை சார்ந்திருக்கிற சில வரலாறுகளையும் ஹதீஸுகளையும் தெரிய இருக்கிறோம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி நபியே உங்களிடத்தில் வறுமையானால் என்று இந்த முதல் ஆயத்துக்கு அர்த்தம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவியும், வல் ஃபத்ஹி, அல்லாஹ்வுடைய வெற்றியும் நபியே உங்களிடத்தில் வறுமையானால், வரஐ தன்னாச, அப்படி அல்லாஹ்வுடைய உதவி வருகிற போது மக்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி? யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி, அல்லாஹ்வுடைய இந்த தீனிலே மக்கள் எல்லாம் நுழையக்கூடியவர்களாக, தீனுக்குள்ளே வரக்கூடியவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி வருவாங்க? அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக, ஜன்னம் ஜன்னமாக, ஏதோ ஒருவர் ரெண்டு பேர் இல்லை, ஒரு பெருங்கூட்டம் கூட்டமாக தீனுக்குள்ளே வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், அல்லாஹ்வுடைய வெற்றி உங்களுக்கு வறுமையானால், மக்கள் எல்லாம் இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள். இது ரெண்டாவது ஆயத். மூன்றாவது ஆயத் ஃபஸப்பிஹ்னு வருது இல்லையா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்கன்னு வருது. இல்லை ஃபஸப்பிஹ்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்படி மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை நீங்கள் பார்க்கிற போது, சப்பிஹ் பிஹம்தி, புகழை கொண்டு, ரப்பிக்க, உங்களுடைய ரப்பை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள். பொதுவாகவே ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்கிற போது சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ள, அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வருவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. பல தடைகளை தாண்டி, பல எதிர்ப்புகளை தாண்டித்தான் ஈமானுக்குள்ளே வந்தாக வேண்டும். அப்படி வந்தாலும் தன் உயிரை பாதுகாப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இப்போ இது ஒரு பெரிய ஆச்சரியமான, அதிர்ச்சியான ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மக்கள் எல்லாம் ஈமானுக்குள்ளே வருவது. அப்படி வருவதை நீங்கள் பார்த்தால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, நபியே உங்கள் இரட்சகனை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். எதை கொண்டு? பிஹம்தி, புகழை கொண்டு, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு. சும்மா சுப்ஹானல்லாஹ் சொல்றதல்ல, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு. அல்லாஹ்வுக்கு சில சிஃபத்துன்னு சொல்லுவாங்க, சில தன்மைகள். அந்த தன்மைகளை எல்லாம் புகழ்ந்து அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். அதோடு மாத்திரமல்ல, வஸ்தக்ஃபிர்ஹு, இங்கே தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். அல்லாஹ்விடத்தில் நபியே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் தேடுங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள். இஸ்திக்ஃபார்னா என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு அர்த்தம், என் பாவத்தை மன்னிச்சிருன்னு அர்த்தம், என் பிழைகளை பொறுத்து விடு என்று அர்த்தம்.
நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ரசூலுல்லா என்ன பாவம் செஞ்சாங்க, ரசூலுல்லா என்ன பிழை செய்தார்கள்? ஏதாவது ரசூலுல்லா பிழை செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லா பாவம் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா சொல்பவர் மூமினா இருக்க முடியுமா? முடியாது. பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இஸ்தக்ஃபிருஹு, நபியே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க? பாவ மன்னிப்பு தேடுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா நபிக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றேன்னு இல்லை, நபியை வைத்து நமக்கு படிப்பனை. நபியே உங்கள் உம்மத்தார்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அர்த்தம். இப்படி ஒரு அர்த்தம் விளக்கம் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 70 முறை இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்தில் தேடுகிறேன். ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த பாவமும் செய்யாத ரசூலுல்லாவே ஒரு நாளைக்கு 70 முறை, இன்னொரு ஹதீஸ்ல வருது 100 முறைலாம் வருது, 70லிருந்து 100 முறை அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தார்கள் என்றால் நாம் எல்லாம் எத்தனை முறை செய்வது, எத்தனை முறை செய்து கொண்டிருக்கிறோம்? திரும்பிய திசையெல்லாம் தீமைகளும் பாவங்களும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் ஷைத்தான்களுடைய செயல்களும் ஷைத்தான்களுடைய தீங்குகளும் நிரம்பி இருக்கக்கூடிய மோசமான காலகட்டங்களில் வாழக்கூடிய நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபார் தேடுகிறோம்? எந்த பாவமே செய்யாத ரசூலுல்லாவே ஒரு நாளைக்கு 70லிருந்து 100 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்களே, நாம் எந்த அளவு பாவத்தை, நாம் செய்யக்கூடிய தவறுகளை எண்ணக்கூடியவர்களாக, எண்ணி வருந்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம்? அருமையான பெருமக்களை யோசிக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான தவ்வாபா. கடைசி இந்த சூராவினுடைய கடைசி இன்னஹு கான தவ்வாபானா நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். யாராவது பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? கபூல் செய்யக்கூடியவனாக, தௌபாவை தவ்வாபாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி அந்த சூரா முடிகிறது. உண்மையான பெருமக்களை, இந்த சூரா நேற்றைய தினம் நான் சொன்னது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கான முன்னெச்சரிக்கை, வஃபாத்தினுடைய அடையாளம் தான் இந்த இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற இந்த சூரா. அதோடு மாத்திரமல்ல, இந்த சூறாவிலேயே பல படிப்பினைகள். நாம் இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்தில் தேட வேண்டும், நாம் செய்கிற தவறுகளை எண்ணி அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்க வேண்டும், ஏதாவது ஆச்சரியமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்கிற பல படிப்பினைகள் இந்த சூறாவுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே ஜமாத்தார்கள், அறிவு சார்ந்த முஸ்லிம்கள் ஏதோ வந்தோம், பயான் கேட்டோம், கலைந்தோம், போனோம் என்று இல்லாமல் கேட்கிற விஷயத்தை செயலுக்கு கொண்டு வர வேண்டும், நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இதுவரைக்கும் இஸ்திக்ஃபார் செஞ்சு பழக்கம் இல்லையா? பரவாயில்ல, ஒரு வக்து தொழுகைக்கு பின்னால், ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலும் ஒரு 10 முறை சொல்லுங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ். போதும், 10 முறை, கொஞ்ச நாளைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 10 முறை. ஃபஜ்ர் தொழுதுட்டீங்களா 10 முறை சொல்லுங்க, அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம். லுஹர் தொழுதுட்டீங்களா 10 முறை சொல்லுங்க. அது அப்படி கொஞ்சம் பழக்கத்துக்கு வரும். அதை ஓதாமல் நீங்கள் எந்திரிச்சு போனால் உங்களுக்கே ஒரு மன வருத்தம் வரும். அந்த அளவு மன வருத்தம் ஏற்படும் அளவுக்கு நீங்கள் ஓதுங்க. அதற்கு பின்னால் இந்த 10 என்கிற எண்ணிக்கையை கூட்டுங்க, ஒரு 20. அப்படி படிப்படியாக ஒரு வக்துக்கு 10 தடவைன்னு போட்டால் 5 வக்துக்கு 50 தடவை ஆச்சு. நைட்டு உறங்குகிற போது பாய் விரித்து அதில் உறங்குகிற போது உட்கார்ந்து கொண்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு 10 தடவை சொல்லலாம். 100 தடவை சொன்னாலும் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. 100 தடவை நிறுத்தி நிதானமாக சொன்னால் கூட 10 நிமிடத்துக்கு மேலே போகாது. இப்போ அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிற தவறுகளை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமே என்கிறதுக்காக சுவனத்தை ஆதரவு வைத்தவர்களாக ஒரு 10 நிமிஷம் கூட இரவு நேரத்தில் நாம் ஒதுக்க முடியவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான பெருமக்களை,
கேட்கிற விஷயங்களை செயலுக்கு நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நிரப்பமாக அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம்.